அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a consumer is said to be king in free market economy. The earlier approach of Kevin Empire, which means let the buyer beware, has now been changed to Kevin Vendor, let the seller beware அப்படிங்கிறாங்க. இது நுகர்வோர் சமுதாயம் நல்வாழ்வு பெரும் நோக்கத்தோடு அமைக்கப்பட்டது. அதேமாதிரி இதுனா சோசியல் கன்சியூமர் சொசைட்டியோட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடவடிக்கைகளை வடிவம் செய்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க. அதேமாரி கன்சியூமருக்கு வந்து சமுதாயத்துலேருந்து நல்வாழ்வு வந்து கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்கனாக்கா, நுகர்வோரே மன்னராக மதிக்கப்படுகிறார்கள். கன்சியூமர் தான் என்னவோ இருக்கிறாங்க, கிங்கே வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன வந்து சொல்கிறாங்கனாக்கா, என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னோர் வாங்குவோர் ஜாக்கிரதை, வாங்குவோர் கவனம் என்றிருந்த அணுகுமுறை தற்போது விற்பனையாளர் ஜாக்கிரதை, விற்பனை கவனம் என மாறியுள்ளது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாங்குவோர் ஜாக்கிரதைன்னு இருந்துச்சு, ஆனால் என்ன இப்போ வந்து விற்பவர் ஜாக்கிரதைன்னு சொல்லி மாறிடுச்சு. அதேமாதிரி ஹவ்எவர் with growing competition manufacturer and with growing competition manufacturer and service provider may be tempted to engage in unscrupulous exploitative and unfair trade practices like defective and unsafe product adulteration, false and misleading advertising, hoarding, black marketing, etc. in an attempt to expand their market share in competitive environment. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இருந்த போதிலும் வளர்ந்து வரும் போட்டி நிறைந்த சூழலில் சந்தையில் பொருட்களை தங்களது பங்கினை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியின் குறைபாடுடைய மற்றும் பாதுகாப்பற்ற வழங்கல் முறை, ஏமாற்றுதல் மற்றும் நியாயமற்ற வணிக நடைமுறைகளில் ஈடுபடுதல், கலப்படம், பொய்யான வாக்குறுதிகளை உள்ளடக்கிய விளம்பரம், பதுக்கல், கள்ளச்சந்தை போன்ற நேர்மையற்ற வணிக நடைமுறைகளை மேற்கொள்ளலாம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதெல்லாம் வந்து இல்லாமல் தவிர்க்கிறதுக்காக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ் ஏ கான்சிக்வன்ஸ் கன்சியூமர் மே ஹேவ் டு பே unsafe product, may have to suffer from various health disorders due to adulteration, may have to pay higher price due to hoarding and have to get duped by misleading advertisement. இதன் விளைவாக நுகர்வோர் பாதுகாப்பற்ற பொருட்களை வாங்க வேண்டி இருக்கலாம். அதேமாதிரி இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், கன்சியூமருக்கு வந்து நல்ல சேஃப்டியான ப்ராடக்ட் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து வாங்கிக்கலாம். பொருட்களை வாங்க வேண்டி இருக்கலாம். கலப்படம் காரணமாக பல்வேறு உடல் நலம் சார்ந்த இன்னல்களால் பாதிக்கப்படலாம். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கலப்படம் அடல்ட்ரேஷன் வந்து குடிச்சு வந்திருந்தால் இதனால் மக்கள் வந்து என்ன பண்ணலாம், பாதிக்க வந்து படலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணமாக பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கலாம். அதேமாதிரி என்ன, பிளாக் மார்க்கெட்டில் வந்து வச்சுக்கிறதுனால நிறைய ஹை ப்ரைஸ் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வருது. In this situation there is a need to provide adequate protection to consumer against all such malpractice of sellers vendors. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, பதுக்க காரணமாக பொருளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கலாம். மோசடியான வாக்குறுதிகள் அடங்கிய போய் விளம்பரங்களால் ஏமாற்றப்படலாம். அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக என்ன பண்ணலாம், வந்து ஏமாற்ற வந்து படலாம். இது போன்ற நிலையில் விற்பனையாளர்களின் தவறான செயல்களை
நுகர்வோர் பாதிக்கப்படலாம். கன்சியூமர் வந்து அந்த செல்லர் மூலமாக என்ன பண்ணலாம் வந்து படலாம் அப்படிங்கிறாங்க. படலாம். நுகர்வோர் பொதுவாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியுள்ளது. கன்சியூமருக்கு அப்போ என்ன பண்ணணும், தேவையான பாதுகாப்பு வந்து கொடுக்கணும். அதேமாரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அடுத்தது போத் வாலண்டரி லா சர்வீஸ் ஆஸ் டூல்ஸ் டு ப்ராடக்ட் கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட். நுகர்வோர் நலனை பாதுகாப்பதில் தன்னார்வ நடவடிக்கைகள் மற்றும் சட்டம் ஆகிய 2 முக்கிய கருவிகள் ஆகும். சரியா? வாலண்டரி மெஷர்ஸ் அண்டு லா சர்வீஸு அந்த கன்சியூமரோட ப்ரொடெக்ஷனை வந்து பாதுகாக்கிறதுல 2க்கு வந்து முக்கிய பங்கு வந்து இருக்குது. செல்ஃப் ரெகுலேஷன் கன்சியூமர் அசோசியேஷன் அலாட் கன்சியூமர் அண்டு ஸ்டேட் சப்போர்ட் ஆர் சம் ஆஃப் த மீன்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். சுய கட்டுப்பாடு நுகர்வோர் அமைப்புகள் நுகர்வோரை விழிப்புணர்வு இருக்க செய்தல் மற்றும் அரசின் ஆதரவு ஆகியவை நுகர்வோர் பாதுகாப்பிற்கான வழிமுறைகள் ஆகும். இதில் வந்து கன்சியூமருக்கு உண்டான செல்ஃப் ரெகுலேஷன் கன்சியூமர் அசோசியேஷன் அலாட் கன்சியூமர் அண்டு ஸ்டேட் சப்போர்ட்டில் இருந்தது கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்குண்டான மீனிங் பாதுகாப்பிற்கான வழிமுறைகள். இண்டிவிஜுவல் கன்சியூமர் இஸ் கன்சிடர்டு மோர் vulnerable in the modern world to exploitation and harassment or assessment by the manufacturer and distributor or seller because an environment complexities of business operation, technological changes, application of mass production technique, waste resources, manpower and acrimonious advertising. இன்னமும் நவீன உலகில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தொழில்நுட்ப மாற்றங்கள், பெரு உற்பத்தி தொழில்நுட்பங்கள், புகுத்துதல், பெருவளங்கள், மனிதவளம் மற்றும் எரிச்சல் ஊட்டும் விளம்பரங்கள் போன்றவற்றின் காரணமாக பொருட்களின் உற்பத்தியாளர், விநியோகிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளரின் ஏமாற்றுதல் மற்றும் அத்துமீறல் காரணமாக நுகர்வோர் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு வெல்லிங் பீயிங் ஆஃப் த கன்சியூமர் should be the main objective of all unit. In real practice, consumer is not protected or safeguarded, but consumer is cheated and protected. Thus there is a need for consumer movement to safeguard their interest. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வணிக நிறுவனம் மிக முக்கிய நோக்கம் நுகர்வோர் திருப்தி மற்றும் நுகர்வோர் நலனே ஆகும். ஆனால் நடைமுறையில் நுகர்வோர் பாதுகாக்க நுகர்வோர் இயக்கங்கள் தேவை ஏற்படுகிறது. அப்புறம் எல்லா கன்சியூமர் ரிசத்தோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு. ஆனாக்கா நடைமுறையில் நுகர்வோர் பாதுகாக்க நுகர்வோர் இயக்கங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த கன்சியூமரோட இதை சேஃப்டி வந்து பண்ணுனாக்கா நம்மளுக்கு வந்து என்ன வந்து தேவையாக இருக்குன்னா கன்சியூமர்ஸும் என்ன இருக்குது தேவையாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமரிசத்தோட என்னது ப்ரொடெக்ஷன். கன்சியூமர் அவங்களோட அவேர்னஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து அவங்க வந்து பாதுகாக்கப்படணும், எது மூலமாக பாதுகாக்கப்படணும்னு சொல்லி இப்போ என்ன பண்ணணும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுமாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீடு ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். இதேமாதிரி தமிழில் நுகர்வோரின் பாதுகாப்பு. நுகர்வோர் வந்து எப்படி வந்து பாதுகாக்கப்படணும், அதோட தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து கன்சியூமர் இஸ் said to be the king of entire business sphere and his interests are virtually neglected. So storage of goods makes the consumer to be content with
வாட் எவர் இஸ் ஆஃபர்டு ஃபார் சேல். அதுவே நுகர்வோரை வணிகத்தின் மன்னராக கருதப்பட்டாலும் அவர்கள் நலன்கள் ஏறத்தாழ புறக்கணிக்கப்படுகின்றனர். கன்சியூமர் என்னன்னு நினைக்கிறாங்க, அவங்கள ஒரு கிங் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் ஆனால் அவங்களோட நலன் என்ன பண்ணுது, பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பொருட்களின் பற்றாக்குறை கிடைத்ததை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு நுகர்வோரை தள்ளி விடுகின்றது. அதேமாதிரி என்ன ஷார்ட்டேஜ் குட்ஸில் என்ன அவங்களுக்கு கிடைச்சதோ அதை மட்டும்தான் என்ன பண்ணணும், அவங்க வாங்கிக்கக்கூடிய ஆஃபர்டு ஃபார் சேல், இந்த ஆஃபரில் என்ன கிடைக்குதோ அதை மட்டும் வாங்கிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவங்க தள்ளப்படுறாங்க. அதுமாதிரி குவாலிட்டி இஸ் சாக்ரிஃபைஸ்டு, வாரண்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் நோ மீனிங், ஹெல்த் ஹசார்ட் இஸ் நெவர் கன்சிடர்டு, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் டர்ன் ஆஃப் டு பி சோல் கன்சிடரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிலைக்கு நுகர்வோரை தள்ளி விடுகின்றன. பொருட்களும் தரம் விட்டு கொடுக்கப்படுகின்றன. குவாலிட்டி என்ன பண்ணிடுறாங்க, விட்டு கொடுத்துற உத்தரவாதம் அர்த்தமற்றதாகிறது. வாரண்டிக்கு என்ன இல்லை, ரெண்டுக்குமே மீனிங் இல்லாமல் போயிடுது. அதேமாதிரி நுகர்வோர் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் ஒருபோதும் கண்டுகொள்வதில்லை. அவங்களுக்கு உடலத்தில் ஏதாச்சும் பாதிப்பு அதை என்ன பண்ண மாட்டாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வணிக நிறுவனங்கள் கொள்ளை லாபம் ஈட்டுதல் எனும் ஒற்றை நோக்கமே மட்டுமே முக்கியமானதாக மாறி இருக்கின்றது. அதேமாதிரி அந்த பிஸ்னஸ் கன்சர்னோட எய்ம் என்னவா என்டர்பிரைஸோட எய்ம் என்னவா இருக்குது, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், லாபம் தான் முக்கிய நோக்கமாக இருக்குது. எனவே சூழலில் நுகர்வோர் பாதுகாப்பு மிகவும் அவசியமான ஒன்றாகும். இந்த சுச்சுவேஷனில் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க.